அதிகாரம் 110 குறிப்பறிதல். திருக்குறள் 1091. இருநோக்கி இவளுன் கண்ணுள்ளதொரு நோக்கு, நோய் நோக்கு ஒன்றன் நோய் மருந்து. பொருள்: மை தீட்டிய இவளுடைய கண்களில் 2 வகையான பார்வைகள் உள்ளன. அவற்றுள் ஒரு பார்வை எனக்கு காமநோய் செய்கின்ற பார்வை, மற்றொன்று அந்த நோய்க்கு மருந்தாக அமைகின்ற பார்வை. தலைவியின் ஒரு பார்வை காதலை தோற்றுவிக்கிறது. அவளுடைய மறுபார்வை, அதாவது அருள் பார்வை, அந்த துயரத்தை போக்குகிறது என தலைவன் உணரும் நிலை. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதையின் கண்களில் இருக்கும் இந்த முரண்பட்ட 2 நிலைகளை ஜெயதேவர் விஷ மற்றும் அமிர்த நிலைகளாக வர்ணிக்கிறார். தவ திருஷோ விஷமிவ மோகயதி மாம், புன சுதா இவ ஜீவயதி கடாக்ஷமாலா. விளக்கம்: ராதையே, உன் பார்வை விஷத்தைப் போல என்னை மயக்கத்தில் ஆழ்த்துகிறது. அதே சமயம் உன்னுடைய கடைக்கண் பார்வை மாலைகள் அமிர்தத்தைப் போல மீண்டும் எனக்கு உயிர் கொடுக்கின்றன. வள்ளுவர் இங்கே நோய் நோக்கு என்று சொல்வதை ஜெயதேவர் விஷம் என்றும், அந்நோய் மருந்து என்பதை அமிர்தம் என்றும் ஒப்பிடுகின்றனர். காளிதாசரின் ரகுவம்சம். காளிதாசர் பெண்களின் பார்வையை சொல்லும்போது அது ஒரே நேரத்தில் தகிப்பதையும் குளிர்விப்பதையும் பற்றி பல இடங்களில் குறிப்பிடுகிறார். ஏகாதக தகதி மதனம் அபரதக சீதல திருஷ்டிஹி விஷம் அமிர்தம் ச ஏகத்ர ஸ்திதம் இதிர் அத்புதம். விளக்கம்: ஒரு பக்கம் மன்மதன் எரிக்கிறான், மறுபக்கம் அவளுடைய குளிர்ந்த பார்வை அதை குணப்படுத்துகிறது. விஷமும் அமிர்தமும் ஒரே இடத்தில் இருப்பது என்ன ஓர் அதிசயம்! வள்ளுவர் இங்கே இருநோக்கு என்று பிரித்து காட்டுவது போல காளிதாசரும் தகத்தி, அதாவது எரித்தல், நோய், மற்றும் சீதலம், குளிர்வித்தல், மருந்து என இரண்டையும் ஒரே கண்களில் காண்கிறார். சிருங்கார ரசம், அனுராகபாவம். சிருங்கார ரசத்தில் இது விஷம் அமிர்தம் கலந்த நிலை எனப்படும். காதலின் தொடக்கத்தில் ஏற்படும் வேதனையும் காதலி தரும் ஆறுதலும் இதனுள்ளடங்கும். அமருக சதகத்தின் ஒரு பாடல்: யா திருஷ்டிஹி தாபகாரிணி சா ஏவ நிர்வாரணி, அஹோ வைத்யக அயம் நயனாஞ்சலே நிவசதி. விளக்கம்: எந்த பார்வை வெப்பத்தை தருகிறதோ அதே பார்வைதான் அதை நீக்கவும் செய்கிறது. என்ன ஆச்சரியம்! இவள் கண்களின் ஓரத்தில் ஒரு சிறந்த மருத்துவர் குடியிருக்கிறார் போலிருக்கிறது. வள்ளுவர் இங்கே மருந்து என்ற சொல்லை பயன்படுத்துவது மிக நுட்பமானது. நோயை தந்தவனே மருந்தும் தருவது காதலில் மட்டுமே சாத்தியம். உன்கண், அதாவது மை தீட்டிய கண் என்பது அந்த பார்வையின் கூர்மையை மேலும் அதிகப்படுத்துவதை குறிக்கிறது. திருக்குறள் 1092. கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்திற் செம்பாகமன்று பெரிது. பொருள்: கண்கள் ஒன்றையொன்று நேருக்கு நேர் நோக்காமல் ஒருவரையொருவர் திருட்டுத்தனமாக பார்த்து கொள்ளும் அந்த சிறு நோக்கம், கடைக்கண் பார்வை, காம இன்பத்தில் சரிபாதி மட்டுமன்று, அதற்கும் மேலான பெரும் பயனை தருவதாகும். வெளிப்படையாக பார்ப்பதை விட ஒளிந்து பார்க்கும் அந்த இரகசிய பார்வையில்தான் காதலின் தீவிரம் அதிகம் என தலைவன் உணர்கிறான். ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன் தன்னை திருட்டுத்தனமாக பார்ப்பதையும் தான் அவளை பார்க்கும்போது அவள் பார்வையை திருப்பிக் கொள்வதையும் மன்மதனின் வெற்றியாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். கோபவதூஜன சங்கைஹி ஸ்வப்னேபி ந திருஷ்டபூர்வா தவ சௌரிய கடாக்ஷேன மம மனஹ ஹ்ருதம். விளக்கம்: கனவிலும் மற்றவர்கள் பார்த்திராத என் மனதை, ராதையே, உன்னுடைய இந்த திருட்டுத்தனமான கடைக்கண் பார்வையால் கவர்ந்து விட்டாய். வள்ளுவர் இங்கே கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் என்று சொல்வதை ஜெயதேவர் சௌரிய என்ற பதத்தால் குறிப்பிடுகிறார். நேருக்கு நேர் பார்ப்பதை விட ஒரிந்து பார்க்கும் பார்வையில் களவுத்தனமும் காதலின் வீரியமும் அதிகம் என்பது இருவரின் ஒருமித்த கருத்து. காளிதாசரின் அபிஞான சாகுந்தலம். துஷ்யந்தன் சகுந்தலையை பார்க்கும்போது அவள் நேருக்கு நேர் பார்க்காமல் ஒதுங்கி நின்று கடைக்கண்ணால் பார்க்கும் அழகை காளிதாசர் ஒரு அற்புத ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். அபிமுகேமயி சம்ஹிருதம் ஈக்ஷிதம் ஹசிதம் அந்நிய நிமித்த கிருதோதயம். விளக்கம்: நான் அவளை பார்க்கும்போது அவள் தன் பார்வையை திருப்பிக் கொள்கிறாள். வேறு எதையோ பார்த்து சிரிப்பவள் போல பாவனை செய்கிறாள். ஆனால் அவளுடைய நோக்கம் என் மீதே இருக்கிறது. வள்ளுவர் இங்கே சிறு நோக்கம் என்று குறிப்பிடும் அந்த நுட்பமான பார்வையை காளிதாசர் சம்ஹிருதம் ஈக்ஷிதம் என்ற ஒளித்து வைக்கப்பட்ட பார்வை என்கிறார்.
இது காதலின் பாதியை விட பெரிது என்பதை இருவருமே உறுதிப்படுத்துகின்றனர். ஸ்ருங்கார ரசம், கடாட்ச வைதக்தியம். ஸ்ருங்கார ரசத்தில் இது திரிக் சௌரியம் எனப்படும் அமருக சதகத்தின் ஒரு பாடல். ந சாக்ஷாத் திருஷ்டிஹி நச்ச விமுகதா தத் மத்யே கிமப்பி ரசபூரிதம் நயனயோகோ. விளக்கம்: நேரடியாக பார்ப்பதுமில்லை, முற்றிலும் விலகி பார்ப்பதுமில்லை. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட களவு நோக்கில் ஒருவிதமான ரசம் பொதிந்துள்ளது. வள்ளுவரிங்கே செம்பாகமன்று பெரிது என்று சொல்வதை காதலின் முழு உணர்வையும் அந்த ஒரு நொடி திருட்டுப் பார்வையே வழங்கிவிடுகிறது என்பதை குறிக்கிறது. உலகமே அறியாமல் காதலர்கள் மட்டும் பரிமாறிக்கொள்ளும் அந்த சிறு நோக்கம் ஒரு மாபெரும் காதலை சுமந்து நிற்கிறது. திருக்குறள் 1093. நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அஃதவள் யாப்பினுள் அட்டிய நீர். பொருள்: அவள் என்னை பார்த்தாள், பார்த்துவிட்டு தன் தலை குனிந்தாள். அவளது அந்த செயல், பார்வையும் நாணமும் வாடிப்போயிருந்த எமது காதல் பயிரின் வேரில் அவள் ஊற்றிய நீரை போன்றது. தலைவனின் காதல் மெல்ல வாடத் தொடங்கும் வேளையில் தலைவியின் ஒரு பார்வையும் பிறகு அவளது நாணமும் அக்காதலுக்கு புத்துயிரளிப்பதாக அமைகிறது. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதல் தன்னை நோக்கிவிட்டு பிறகு வெட்கத்தால் பார்வையை திருப்புவதை தன் இதயத்தில் மன்மதக் கொடி துளிர்விடுவதற்கு பாய்ச்சப்படும் அமுதமாக ஜெயதேவர் வர்ணிக்கிறார். ஸ்மித விகசித தரளம் திருஷ்டிபாதம் மம ஹிருதயலதாயாம் அம்ருத சேசனம். விளக்கம்: புன்னகையோடு கூடிய அவளது அந்த பார்வை வீச்சு என் இதயத்தில் படர்ந்திருக்கும் காதற்கொடிக்கு தெளிக்கப்பட்ட அமிர்தம், அதாவது அம்ருத சேசனம் போன்றது. வள்ளுவர் இங்கே அட்டிய நீர் என்று சொல்வதை ஜெயதேவர் சேசனம் என்கிறார். இருவருமே காதலை ஒரு செடியாகவும் தலைவியின் குறிப்பை அதற்கு உயிர்த்தரும் நீராகவும் உருவகப்படுத்துகின்றனர். காளிதாசரின் மாளவிகாக்னிமித்ரம். தலைவி தன்னை நோக்கிவிட்டு நாணத்தால் தலைகுனிந்து மறைவதைக் கண்ட மன்னன் அது தன் காமத்தீயை அணைக்காமல் மாறாக வளர்க்கும் நீராக இருப்பதாக காளிதாசர் விளக்குகிறார். என்மே நயனயோகோ சிக்தம் தர்சன அம்ருதவாரினா தன்மே அனங்க தரும் புஷ்பிதம் அனிமிஷம். விளக்கம்: அவளது தரிசனம் எனும் அமுத நீரை என் கண்கள் பருகியதால் என் காமம் எனும் மரம் பூத்து குலுங்குகிறது. வள்ளுவர் இங்கே யாப்பு என்று குறிப்பிடுவதை காளிதாசர் தரும் என்கிறார். தலைவியின் பார்வை வெறும் பார்வையல்ல, அது ஒரு வளர்ப்பு நீர் என்பது இதன் நுட்பம். ஸ்ருங்கார ரசம், அனுராக சேசனம். ஸ்ருங்கார ரசத்தில் இது லஜ்ஜா மிஸ்ரித அனுராகம், அதாவது நாணம் கலந்த அன்பு எனப்படும். வாடிய காதலை பார்வை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறது என்பதை அமருக சதகம் இவ்வாறு கூறுகிறது. சௌமியா திருஷ்டிஹி நிம்ன முகீச்ச லஜ்ஜா பிரேமலதாயாம் ஜீவனதானம் சமர்ப்பதி. விளக்கம்: சாந்தமான பார்வையும் பிறகு தலைகுனிந்த நாணமும் காதல் கொடிக்கு ஜீவன் தரும் தானமாக, அதாவது உயிர் நீராக அமைகிறது. வள்ளுவர் இங்கே இறைஞ்சினாள் என்ற சொல்லால் பார்வை தந்த உற்சாகத்தை விட அந்த பார்வைக்கு பிறகு வந்த நாணம் காதலை மிக ஆழமாக வேரூன்ற செய்கிறது என்பதை விளக்குகிறார். யாப்பு என்பது இங்கே பிணைக்கப்பட்ட காதலை குறிக்கிறது. அதற்கு அவளது குறிப்பே ஆதார நீர். திருக்குறள் 1094. யானோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கார் தானோக்கி மெல்ல நகும். பொருள்: நான் அவளை பார்க்கும் பொழுது அவள் நிலத்தை பார்ப்பாள். நான் அவளை பார்க்காத பொழுது அவள் என்னை நோக்கி தனக்குள் மெல்ல புன்னகைப்பாள். காதலியின் இந்த ஒளிவு மறைவான விளையாட்டு அவளது உள்ளத்தில் இருக்கும் காதலை தலைவனுக்குத் தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதை நேருக்கு நேர் பார்க்க அஞ்சி கிருஷ்ணன் விலகியிருக்கும்போது அவனை ஆசையோடு நோக்கும் அழகை ஜெயதேவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். மயி அனிமிஷ நேத்ரே சா தரள தரளம் நிலையதே பராமாவிருத்தே தூ மயி சா சஸ்மிதம் வீக்ஷதே. விளக்கம்:
நான் இமைக்காமல் அவளை பார்க்கும்போது அவள் நிலைகுலைந்து ஒளிந்து கொள்கிறாள். ஆனால் நான் முகத்தை திருப்பிக் கொள்ளும்போது அவள் புன்னகையோடு என்னை பார்க்கிறாள். வள்ளுவர் இங்கே நிலநோக்கும் என்று சொல்வதை ஜெயதேவர் நிலையதே என்று ஒளிந்து கொள்ளுதல் அல்லது தலைகுனிதல் என்கிறார். மெல்ல நகும் என்பதற்கு இணையாக சஸ்மிதம் என்ற சிறு புன்னகையின் சொல்லை பயன்படுத்துகிறார். காளிதாசரின் அபிஞான சாகுந்தலம். சகுந்தலையின் காதலை துஷ்யந்தன் உறுதிப்படுத்தும் ஒரு புகழ்பெற்ற காட்சியை காளிதாசர் வர்ணிக்கிறார். வாசம் ந மிஸ்ரயதி யத்யபி மத்வசோபி கர்ணம் ததாதி அபிமுகம் மயி பாஷமானே. விளக்கம்: அவள் என்னோடு பேசவில்லை என்றாலும் நான் பேசும்போது மிகக் கூர்ந்து கவனிப்பாள். நான் பார்க்கும்போது வேறு பக்கம் பார்ப்பாள். நான் பாராதபோது என்னையே நோக்குவாள். வள்ளுவர் இங்கே நிலன் நோக்கும் என்று சொல்வதை காளிதாசர் காதலின் வினய பிரகாசம் என்று நாணத்தோடு கூடிய வெளிப்பாடு என்கிறார். தலைவியின் பார்வை என்பது தலைவன் இல்லாதபோது மலரும் மலராக இருக்கிறது. ஸ்ருங்கார ரசம். குப்த அனுராகம். ஸ்ருங்கார ரசத்தில் இது கௌதுக கடாட்சம் அல்லது பரிஹாச ஸ்மிதம் எனப்படும். ஒரு பெண் தன் காதலை மறைத்து புன்னகைக்கும் அழகை அமுருக சதகம் இவ்வாறு கூறுகிறது: நேற்றயோஹோ பரஸ்பர யுத்தே லஜ்ஜா ஜயதி பராக் முகே தூ காந்தே காமஹ பிரகாசதே. விளக்கம்: கண்கள் நேருக்கு நேர் மோதும்போது நாணம் வெற்றி பெறுகிறது. ஆனால் தலைவன் முகத்தை திருப்பிக் கொள்ளும்போது அவளது காதல் அவள் பார்வையில் பிரகாசிக்கிறது. வள்ளுவர் இங்கே மெல்ல நகும் என்ற சொல்லால் அந்த புன்னகை வெளிப்படையான சிரிப்பு அல்ல, அது காதலை ஆமோதிக்கும் ஒரு இரகசிய சைகை என்பதை உணர்த்துகிறார். நிலன் நோக்குதல் என்பது இங்கே தோல்வி அல்ல, அது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான ஒரு மென்மையான பின்வாங்கல். திருக்குறள் 1095. குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தாள் போல நகும். பொருள்: அவள் என்னை நேருக்கு நேர் குறிவைத்து நேராக நோக்குவதில்லை. அப்படி நோக்காதது மட்டுமன்றி ஒரு கண்ணைச் சுருக்கி ஓரக்கண்ணால் என்னை பார்ப்பவள் போல எனக்குள்ளேயே மெல்ல புன்னகைக்கின்றாள். தலைவியின் அந்த மறைமுகமான கடைக்கண் பார்வையும் அதில் பொதிந்துள்ள புன்னகையும் தலைவனுக்கு அவளது காதலை உறுதிப்படுத்துகின்றன. ஜெயவேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதையை கிருஷ்ணனை நேரடியாக பார்க்காமல் தன் கடைக்கண் பார்வையால் கடாட்சமால் அவனை தழுவுவதை ஜெயதேவர் இவ்வாறு வர்ணிக்கிறார்: ந சாக்ஷாத் பஷ்யதி வதனம் அனிமிஷம் திரியக் கடாக்ஷேன மாம் தர்சயதி மனசிஜ பாவம். விளக்கம்: அவள் என் முகத்தை நேரடியாக இமைக்காமல் பார்ப்பதில்லை. ஆனால் குறுகாக வீசப்படும் கடைக்கண் பார்வையால், திரியக் குறுக்கான அல்லது கோணலான பார்வையால் தன் மனதிலுள்ள காத உணர்வை வெளிப்படுத்துகிறாள். வள்ளுவர் இங்கே சிறக்கணித்தாள் என்று ஓரக்கண்ணால் பார்த்தலை என்று சொல்வதையே ஜெயதேவர் திரியக் குறுக்கான அல்லது கோணலான பார்வை என்கிறார். அந்த பார்வை ஒரு அம்பை போல தலைவனின் இதயத்தை தைக்கிறது. காளிதாசரின் ரகுவம்சம். காளிதாசர் பெண்களின் கடைக்கண் பார்வையை ஒரு கலை நயத்தோடு விளக்குவதில் வல்லவர். அவர் ஒரு பெண்ணின் பார்வையை சுழலும் வண்டுக்கு ஒப்பிடுகிறார். சகித நீல உத்பல சஞ்சல திருஷ்டிகி திரியக் விசாரக் நயனயுகலம் பிரகாசதே. விளக்கம்: அச்சமுற்ற கருங்குவளை மலர் காற்றில் ஆடுவது போல அவளது கண்கள் நேராக பார்க்காமல் ஓரப்பார்வையாக அலைபாய்கின்றன. வள்ளுவர் இங்கே குறிக்கொண்டு நோக்காமை என்று சொல்வது அவளது நாணத்தை குறிக்கிறது. அதே சமயம் சிறக்கணித்தல் என்பது அவளது விருப்பத்தை காட்டுகிறது. இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கும் அழகை காளிதாசரும் சஞ்சல திருஷ்டி என்கிறார். ஸ்ருங்கார ரசம். திரியக் வீக்ஷணம். ஸ்ருங்கார ரசத்தில் இது திரியக் விலோகனம் எனப்படும். ஒரு பெண் தன் காதலை மறைமுகமாக புன்னகை மூலம் வெளிப்படுத்துவதை அமுரக சதகம் இவ்வாறு கூறுகிறது: ந முகம் உன்னயதி நச்ச பாஷதே நயன கோணேன மாம் அஹோ சஞ்சீவயதி. விளக்கம்: அவள் முகத்தை உயர்த்தி பார்ப்பதில்லை, பேசவும் இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம், தன் கண்ணின் ஓரத்தால் நயன கோணேன எனக்கு உயிர் கொடுக்கிறாள். வள்ளுவர் இங்கே நகும் என்ற சொல்லால் அந்த ஓரக்கண் பார்வை வெறும் பார்வை அல்ல, அது ஒரு மௌனமான சம்மதம் என்பதை விளக்குகிறார். சிறக்கணித்தல் என்பது காதலின் இரகசிய குறியீடாக இங்கே உருவகிக்கப்படுகிறது. திருக்குறள் 1096. உறாஆள் தவற்போல் சொலினும்
செரார் சொல் ஒல்லை உணரப்படும். பொருள்: அன்பு இல்லாதவரை போல கடுமையாக பேசினாலும் உள்ளத்தில் அன்பு உடையவர்களின் சொற்களில் உள்ள உண்மைத்தன்மை, அன்பு மிக விரைவில் உணரப்படும். புறத்தே சினம் கொள்வது போல தலைவி காட்டிக்கொண்டாலும் அவளது சொற்களுக்குப் பின்னால் இருக்கும் காதலை தலைவன் எளிதாக கண்டுகொள்கிறான். ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதை கிருஷ்ணனை நோக்கி சினம் கொண்டு கடிந்து பேசும் வேளையிலும் அவளது கோபத்திற்கு பின்னால் இருக்கும் பேரன்பை கிருஷ்ணன் உணர்வதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். நிஷ்டுர வசனேபி தவ வினிஜித பிரேம லக்ஷ்யம் விகாசயதி மம ஹிருதயே காப்பி ஆனந்த லஹரி. விளக்கம்: ராதையே, நீ கொடூரமான சொற்களை நிஷ்டுர வசனம் என்று சொன்னாலும் அதில் மறைந்திருக்கும் உன் அன்பின் குறிக்கோளை என் இதயம் அறிகிறது. அது எனக்குள் ஒரு ஆனந்த அலையை ஏற்படுத்துகிறது. வள்ளுவர் இங்கே உறாஆள் தவற்போல் என்று சொல்வதை ஜெயதேவர் நிஷ்டுர வசனம் என்கிறார். அந்த சொல்லே அன்பின் அடையாளமாக தலைவனுக்கு தெரிகிறது. காளிதாசரின் மாளவிகாக்னி மித்ரம். தலைவியின் ஊடல் கலந்த சொற்கள் உண்மையில் காதலை வளர்ப்பவை என்பதை காளிதாசர் ஒரு நேர்த்தியான ஸ்லோகத்தின் மூலம் விளக்குகிறார். கோபகர்ப்பம் அக்ஷரமபி மதுரம் பிரியாயாக ந கிஞ்சித் துக்கம் ஜனயதி ஹிருதயே ஸ்திதம். விளக்கம்: காதலி கோபத்தோடு சொல்லும் சொற்கள் கூட கேட்பதற்கு இனிமையாகவே இருக்கின்றன. அவை இதயத்தில் எந்த துன்பத்தையும் தருவதில்லை. வள்ளுவர் இங்கே செரார் சொல், அன்பு உடையவர் சொல் என்று குறிப்பிடுவதை காளிதாசர் மதுரம் என்கிறார். வெறுப்பிற்கும் காதலில் வரும் செல்ல கோபத்திற்கும் உள்ள மெல்லிய இடைவெளியை இருவருமே உணர்த்துகிறார்கள். ஸ்ருங்கார ரசம். மௌக்திய பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது வசன வக்ரதா அல்லது வியாஜஸ்துதி பாவம் எனப்படும். கோபத்தின் வாயிலாக அன்பை சொல்லும் நிலையை அமருக சட்டகம் இவ்வாறு கூறுகிறது: வசனம் கடினம், ஹிருதயம் சுகுமாரம், பிரேமணக சிஹ்னம் இதமேவ நச்ச கோபக. விளக்கம்: சொல் கடினமாக இருக்கலாம், ஆனால் இதயம் மிகவும் மென்மையானது. இது காதலின் அடையாளமே தவிர உண்மையான கோபமல்ல. வள்ளுவர் இங்கே ஒல்லை உணரப்படும் என்று சொல்வது மிக நுட்பமானது. ஒருவன் சொல்லும் சொல்லின் பொருளை விட அவன் சொல்லும் குறிப்பைக் கொண்டு அவன் மனதை அறிந்து கொள்வதே காதலில் மேலானது. திருக்குறள் 1097. செராஆ சிறு சொல்லும் செற்றார்போன் நோக்கு உறாஆர்போன் உற்றார் குறிப்பு. பொருள்: உள்ளத்தில் அன்பு கொண்டு ஆனால் புறத்தே அன்பு இல்லாதவர் போல காட்டும் காதலியின் குறிப்பானது கோபம் இல்லாத கடும் சொற்களிலும் பகைவரைப் போல பார்க்கும் பார்வையிலும் அடங்கியுள்ளது. தலைவி வேண்டுமென்றே சினந்து பேசுவதும் பகைவரைப் போல பார்ப்பதும் உண்மையில் அவளது மிகுந்த காதலையே காட்டுகின்றன என தலைவன் தெளிவடைகிறான். ஜெயதேவரின் கீத கோவிந்தம். அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதை ஊடல் கொண்டு கிருஷ்ணனை புறக்கணிப்பதையும் சினம் கொண்டவள் போல பார்ப்பதையும் கிருஷ்ணன் அவளது அனுராக காதல் வித்தையாகவே ஜெயதேவர் வர்ணிக்கிறார். கோப ஆகுலாபி தவ திருஷ்டி மம ஹிருதய ரஞ்சனி நிஷ்டுர வசனே அபி அனுராக சாரக பிரகாஷதே. விளக்கம்: ராதையே, கோபம் கொண்டு நீ என்னை பார்த்தாலும் அந்த பார்வை என் இதயத்தை மகிழ்விக்கவே செய்கிறது. உன் கடுமையான சொற்களிலும் நிஷ்டுர வசனே காதலின் சாரமே பிரகாசிக்கிறது. வள்ளுவர் இங்கே செற்றார்போன் நோக்கு என்று பகைவர் போன்ற பார்வை என்று சொல்வதை ஜெயதேவர் கோப ஆகுலா திருஷ்டி என்கிறார். அந்த பார்வை வெறுப்பினால் வந்ததல்ல, விருப்பத்தினால் வந்தது என்பது இருவரின் கருத்தும் கூட. காளிதாசரின் மாளவிகாக்னிமித்ரம். ஊடல் கொண்ட தலைவியின் சொல்லும் செயலும் காதலுக்கு எப்படி உரமிடுகின்றன என்பதை காளிதாசர் ஒரு நேர்த்தியான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். வக்ர வீக்ஷிதம் ச வசனம் அபார்த்தகம் பிரியாயாக கோபசிஹ்னம் ஏவ சௌக்கியதான காரி. விளக்கம்: காதலியின் வளைந்த பார்வையும் பொருளற்ற கோபச் சொற்களும் உண்மையில் இன்பத்தை தருபவையே. வள்ளுவர் இங்கே செராஆ சிறுசொல் என்று கோபம் இல்லாத கடும் சொல் என்று குறிப்பிடுவதை காளிதாசர் வசனம் அபார்த்தகம் என்கிறார். உண்மையில் சினமில்லாத அந்தச் சொற்கள் காதலின் ஆழத்தை உணர்த்தும் கருவிகளாகின்றன. ஸ்ருங்கார ரசம். மனஸ்வினி பாவம். ஸ்ருங்கார ரசத்தில் இது வியாஜ கோபம் அல்லது அமரிஷ பாவம் எனப்படும். காதலின் பொருட்டு செய்யப்படும் கோபத்தை அமருக சதகம் இவ்வாறு விவரிக்கிறது:
भ्रिकुटिबन्धः नयनयोः रोषः वसनेषु अपि तदापि कान्ते பிரமிதம் பிரேம ஏவ திஷ்டதி. விளக்கம்: புருவங்கள் நெறிந்து கண்கள் சினந்தாலும் சொல்லில் ரோஷம் தெரிந்தாலும் காதலினிடம் அவளது மாறாத காதலே அங்கு குடியிருக்கிறது. வள்ளுவர் இங்கே உறாஆர்போன் உற்றார் என்று மிகத் தெளிவாக பிரித்து காட்டுகிறார். பகைவரை போன்ற நோக்கு என்பது இங்கே ஒரு திரை மாட்டுமே. அந்த திரைக்கு பின்னால் இருப்பது மாறாத காதலின் குறிப்பு. திருக்குறள் 1098. அசையியற் குண்டாண்டோ ரேயேர் யானோக்கப் பசையினள் பையனகும். பொருள்: மென்மையான இயல்புடைய இவளிடம் ஓர் அழகு இருக்கிறது. நான் அவளை பார்க்கும்பொழுது அவள் என் மீது அன்பு கொண்டு பசையினள் மெல்ல புன்னகைக்கின்றாள். அந்த புன்னகையில் ஒரு தனிச்சிறப்பான பேரழகு வெளிப்படுகிறது. தலைவியின் புன்னகையில் இருக்கும் பசை, அதாவது அன்பு அல்லது ஈரலிப்பு, அவளது காதலை தலைவனுக்கு தெள்ளத் தெளிவாக காட்டும் குறிப்பாய் அமைகிறது. ஜெயதேவரின் கீதகோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதையின் இதழ்களில் அரும்பும் அந்த மென்மையான புன்னகை அவளது உள்ளத்தில் இருக்கும் காதலை எப்படி காட்டுகிறது என்பதை ஜெயதேவர் வர்ணிக்கிறார். மந்த ஸ்மித விகசித தரளம் அதர தளம் அனுராக சார வர்ஷினம் மம மனஹ ஹர்ஷயதி. விளக்கம்: மெல்ல விரிந்த அவளது அந்த புன்னகை அவளது இதழ்களில் காதலின் சாரத்தை பொழிகிறது. அனுராக சார வர்ஷினம், அது என் மனதிற்கு பேரானந்தத்தை தருகிறது. வள்ளுவர் இங்கே பசையினள் என்று சொல்வதை ஜெயதேவர் அனுராக சாரம் என்கிறார். அந்த புன்னகையிலிருக்கும் அன்புதான் அவளது பேரழகுக்கு மெருகூட்டுகிறது. காளிதாசரின் குமார சம்பவம். பார்வதியின் புன்னகையை ஒரு மலர் விரிவதற்கு ஒப்பிட்டு அதிலிருக்கும் பிரகாசத்தை காளிதாசர் விளக்குகிறார். புஷ்பம் பிரவாலோபஹிதம் யதி ஸ்யாத் ததா அனுகுர்யாத் விசதஸ்ய தஸ்யாக ஸ்மிதஸ்ய வித்ருமம். விளக்கம்: பவளம் போன்ற சிவந்த இதழ்கள் எனும் தளிரின் மேல் வெண்மையான முத்துக்கள் போன்ற புன்னகை மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது அவளது புன்னகை. வள்ளுவர் இங்கே பைய நகும் என்று அதன் நுட்பத்தை சொல்வது போல காளிதாசரும் விசத ஸ்மிதம் என்று அதன் அழகை சொல்கிறார். அந்த புன்னகையே அவள் தலைவன் மீது கொண்ட ஈர்ப்புக்கு சாட்சி. சிருங்கார ரசம், ஸ்மித விலாசம். சிருங்கார ரசத்தில் இது ஸ்மிதம் எனப்படும். பற்கள் தெரியாமல் இதழ்கள் மட்டும் விரிந்து நகும் மெல்லிய சிரிப்பு. அமருக சதகத்தின் ஒரு பாடல். ந ஜல்பதி ந ச க்ரூததி கேவலம் ஸ்மிதம் கரோதி ததேவ பிரேமணக சர்வஸ்வம் ந அந்யத் அபேக்ஷதே. விளக்கம்: அவள் பேசுவதில்லை, கோபப்படுவதும் இல்லை, கேவலம் ஒரு சிறு புன்னகை மட்டுமே புரிகிறாள். அந்த ஒன்றே காதலின் முழுமையான அடையாளம். அதற்கு மேல் வேறொன்றும் தேவையில்லை. வள்ளுவர் இங்கே ஆண்டோர் ஏர் என்று சொல்வது அந்த புன்னகை சாதாரணமானதல்ல, அது காதலால் விளைந்த பசை கொண்ட அழகு என்பதை குறிக்கிறது. திருக்குறள் 1099. ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே யுழ. பொருள்: அயலாரைப் போல எவ்வித சலனமும் இல்லாமல் பொதுவாகப் பார்க்கும் அந்த பொதுநோக்கு உண்மையில் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசிக்கும் காதலர்களிடம் மட்டுமே இருக்கும் ஒரு கலை. பிறர் முன்னிலையில் தங்கள் காதலை மறைப்பதற்காக ஒருவருக்கு ஒருவரை தெரியாதவர் போல பாசாங்கு செய்து பார்க்கும் அந்த பார்வையில்தான் காதலின் ரகசியம் பொதிந்துள்ளது. ஜெயதேவரின் கீதகோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன் ராதை மற்றவர்கள் மத்தியில் கிருஷ்ணனை ஒரு அந்நியனைப் போல பார்ப்பதையும் ஆனால் அந்த பார்வைக்குள்ளிருக்கும் தீவிரத்தையும் ஜெயதேவர் இவ்வாறு வர்ணிக்கிறார். லோகாபவாத பயேன விமுக்கீகிருதா திருஷ்டிஹி ததாபி அந்தக் புரே அனுராகரசக பிரவஹதி. விளக்கம்: ஊர்பழிக்கு அஞ்சி லோகாபவாத பயேன அவள் தன் பார்வையை திருப்பிக் கொள்கிறாள். எவ்வித பற்றும் இல்லாதவள் போல பாவனை செய்கிறாள். ஆனால் அவளுடைய அந்த புறக்கணிப்பிற்கு உள்ளே காதலின் ரசம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வள்ளுவர் இங்கே ஏதிலார் போல என்று அயலார் போல என்று சொல்வதை ஜெயதேவர் உலகிற்கு அஞ்சி செய்யும் பாசாங்கு என்கிறார். காளிதாசரின் அபிஞான சாகுந்தலம். சகுந்தலை மற்றவர்கள் முன்னிலையில் துஷ்யந்தனை பாராதவள் போல நடிப்பதையும் ஆனால் அவளது மௌனமான பார்வையில் இருக்கும் காதலையும் காளிதாசர் ஒரு ஸ்லோகத்தில் விளக்குகிறார். ந விவ்ருதா மதனோ ந ச சம்ருதக யயா திருஷ்டியா காந்தம் பச்யதி சாவலேபம். விளக்கம்:
அவள் தன் காதலை வெளிப்படையாகவும் காட்டவில்லை, முழுமையாக மறைக்கவும் இல்லை. ஒருவித அலட்சியத்தோடு ஏதிலார் போல அவள் பார்க்கும் அந்த பார்வைதான் காதலனை நிலைகுலைய செய்கிறது. வள்ளுவர் இங்கே பொதுநோக்கு என்று குறிப்பிடும் அந்த சாதாரண பார்வைக்குள்ளே இருக்கும் சிறப்பு நோக்கினை காளிதாசரும் இனம் காண்கிறார். சிருங்கார ரசம், கூட சாரபாவம். சிருங்கார ரசத்தில் இது கூட அனுராகம் எனப்படும். சபை நடுவே காதலர்கள் தங்களை காத்துக்கொள்ளும் முறையே அமருக சதகம் இவ்வாறு கூறுகிறது. ஜனமத்யே உதாசீன திருஷ்டிஹி பிரீம சம்ரக்ஷண ஹேதுஹு சா ஏவ ரதிரசஸ்ய பரமகாஷ்டா. விளக்கம்: பலருக்கு நடுவில் இருக்கும்போது காட்டும் பற்றற்ற பார்வை உதாசீன திருஷ்டிகி உண்மையில் காதலை பாதுகாக்கும் ஒரு வழியாகும். அதுவே காதலின் உச்சகட்டமான நிலை. வள்ளுவர் இங்கே காதலார் கண்ணேயுள என்று சொல்வது மிக நுட்பமானது. அந்நியர்கள் உண்மையாகவே ஒருவரை ஒருவர் பொதுவாக பார்ப்பார்கள். ஆனால் காதலர்கள் மட்டும்தான் பொதுவாக பார்ப்பது போல பாசாங்கு செய்ய முடியும். அந்த பாசாங்குதான் காதலின் அடையாளம். திருக்குறள் 1100. கண்ணொடு கண் இணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் எண்ணப் பயனும் இல. பொருள்: காதலன் மற்றும் காதலியின் கண்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒருவருடைய கருத்தை மற்றவர் நோக்குகின்ற பார்வை ஒன்றுபட்டுவிட்டால் அதன் பிறகு அவர்கள் வெளியே பேசிக்கொள்ளும் வாய்ச்சொற்களால் ஒரு பயனும் இல்லை. மனங்கள் ஒன்றிப்போன பிறகு மௌனமே மிகச்சிறந்த மொழியாகிறது என்பது வள்ளுவரின் துணிபு. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அஷ்டபதி. கிருஷ்ணன். ராதையின் கண்களும் கிருஷ்ணனின் கண்களும் சந்திக்கும்போது அங்கு வார்த்தைகளுக்கு இடமில்லாமல் போவதை ஜெயதேவர் பாவ சங்கமம் என்று வர்ணிக்கிறார். யதா நயன யுகளம் அனுராக ரசேன மிலிதம் ததா வசசாம் கா வா பிரயோஜன சித்திஹி. விளக்கம்: காதல் ரசத்தினால் இருவரின் கண்களும் எப்போது இணைந்து விடுகின்றனவோ அப்போது சொற்களால் சாதிக்க வேண்டிய பயன் என்ன இருக்கிறது? வள்ளுவர் இங்கே நோக்கு ஒக்கின் என்று பார்வை ஒத்துப்போனால் என்று சொல்வதை ஜெயதேவர் மிலிதம் என்கிறார். இருவருமே மௌனமான அந்த பார்வை பரிமாற்றத்தையே காதலின் உச்சக்கட்ட மொழியாக கருதுகின்றனர். காளிதாசரின் மாலவிகாக்னிமித்ரம். காதலர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் மாத்திரத்திலேயே எல்லா செய்திகளும் பரிமாறப்பட்டு விடுகின்றன என்பதை காளிதாசர் ஒரு நுணுக்கமான ஸ்லோகத்தில் விளக்குகிறார். நயன விஷயே சர்வ ஹிருதய பாவாஹா பிரதிபன்னாஹா வியர்த்தாஹா ஹி முடா வச்சிய வச்சனா வலையிஹி. விளக்கம்: இதயத்தின் எல்லா உணர்வுகளும் கண்களிலேயே பிரதிபலித்து விடுகின்றன. அதற்கு மேல் வாயால் பேசப்படும் சொற்கள் வெறும் ஆரவாரமே. வள்ளுவர் இங்கே என்ன பயனும் இல என்று ஒரு பயனும் இல்லை என்று சொல்வது போல காளிதாசரும் வியர்த்தாகா என்ற சொல்லால் வாய்ச்சொற்களை புறந்தள்ளுகிறார். கண்கள் பேசும் இடத்தில் நாக்கு ஓய்வெடுக்கிறது. ஸ்ருங்கார ரசம், மௌன ஆக்ஞானம். ஸ்ருங்கார ரசத்தில் இது நேத்திர பாஷணம் எனப்படும். வார்த்தைகளை விட பார்வையின் வலிமையை அமுரக சதகம் இவ்வாறு கூறுகிறது. கிம் வச்சனேன யத் திருஷ்டௌ சர்வம் நிவேதிதம் ஆத்மனா ஆத்மனம் ஜானாதி நயன மிஸ்ரணேன. விளக்கம்: வார்த்தைகளால் என்ன பயன்? பார்வையின் மூலமே எல்லாம் விண்ணப்பிக்கப்பட்டுவிட்டது. கண்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கும்போது ஆன்மா ஆன்மாவை அறிந்து கொள்கிறது. வள்ளுவர் இங்கே கண்ணொடு கண் இணை என்று குறிப்பிடுவது இருவரின் பார்வைகளும் ஒரே நேர்கோட்டில் சந்திப்பதை குறிக்கிறது. அந்த சந்திப்பு நிகழ்ந்த பின் நேசிக்கிறேன் என்ற வார்த்தை கூட ஒரு உபரியான விஷயமாகவே தெரிகிறது. 110. துரிப்பு அறிதல். ஆன்மாக்களின் உரையாடல். முன்னுரையில் நாம் கண்டபடி இன்பத்துப்பால் என்பது நான் என்ற அகங்காரத்தை காதலில் கரைக்கும் ஒரு தியானமாகும். இந்த அதிகாரத்தில் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் வாய்ச்சொற்களால் வினவாமல் குறிப்புகளால் உணர்ந்து கொள்கிறார்கள். இது ஒரு பக்தன் இறைவனின் திருவுள்ளத்தை அறிய துடிக்கும் நிலைக்கு சமமானது. இருநோக்கு, இறைவனும் ஆத்மாவும். தலைவியின் பார்வையில் 2 நிலைகள் உள்ளன. ஒன்று வருத்துவது, மற்றொன்று வருத்தத்தை தீர்ப்பது. குறள் 1091. ஆன்மீக பொருள். இது பகவானை பெரிய காந்தமாகவும் பக்தனை சிறிய காந்தமாகவும் பார்க்கும் நிலை. இறைவன் தன் அருளால் பக்தனை ஈர்க்கிறான். அதே சமயம்
அவனது கர்ம வினைகளை நீக்க சற்று தள்ளி நின்றும் வருத்துகிறான். சொல்லாத சொற்கள், அதாவது நிசப்த உரையாடல். கண்ணோடு கண்ணோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில. கண்களே ஒன்றோடொன்று பேசிக் கொள்ளும்போது அங்கே சொற்களுக்கு வேலையில்லை. ஆன்மீக பொருள் இதுவே மௌன தியானம். ஒரு பக்தன் இறைவனோடு ஒன்றும்போது அங்கே மந்திரங்களோ சொற்களோ தேவையில்லை. உணர்வுகளின் சங்கமமே பிரதானம். அகங்காரத்தின் மறைவு. நாணம் மற்றும் நோக்கு. தலைவன் பார்க்கும்போது தலைவி நிலத்தை பார்க்கிறாள். அவன் விலகும்போது அவள் அவனை பார்த்து மெல்ல நகைக்க. ஆன்மீக பொருள் இது பக்தனின் நாணம் அல்லது பணிவை குறிக்கிறது. இறைவனின் பேரொளியை நேரடியாக காணும் தகுதி வரும் வரை ஆத்மா பணிவோடு காத்திருக்கிறது. அவள் அவனை பார்ப்பது என்பது ஆத்மா பரமாத்மாவை அடைய ஏங்கும் தவம் போன்றது. குறிப்பால் உணரும் நுட்பம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளாதபோது கூட அவர்களுக்குள் ஒரு புரிதல் இருக்கிறது. ஆன்மீக பொருள் இங்கே தோழி அல்லது தோழன் என்பவர் ஆன்மாவிற்கு பாதை காட்டும் குரு அல்லது ஞானமாக செயல்படுகிறார். அந்த ஞானத்தின் துணையோடு ஆத்மா இறைவனின் இரகசிய குறிப்புகளை தெளிவாக உணர்ந்து கொள்கிறது. வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் வாயிலாக சிற்றின்பத்தை தர்மத்தோடு பிணைத்து அதன் வழியாக பேரின்பப் பெருவெளியை தொடும் ஒரு அன்பு யோகத்தை நமக்கு காட்டுகிறார். இதில் உடலுக்கோ சொற்களுக்கோ வேலையில்லை. இரண்டு ஆன்மாக்களின் சந்திப்பே முக்கியமானது. பக்தன் இறைவனை நோக்கி பேசும் அந்த தெய்வீக ஈர்ப்பு இங்கேயே வேர்கொள்கிறது.